உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இன்று தொடங்குகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்காங்க, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். 1 ட்ரில்லியன் பொருளாதார எக்கானமியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 நாட்கள் நடைபெறக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்றி காலை சரியாக 10 மணி அளவில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கி வைக்க இருக்கிறார். இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களும் சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மைதானத்தில் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்புரையாற்ற இருக்கிறார். சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்க இருக்கிறார். 1 ட்ரில்லியன் பொருளாதார எக்கானமியை 2030ஆம் ஆண்டிற்குள் உருவாக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் 1 ட்ரில்லியன் பொருளாதார எக்கானமியை மையமாக கொண்டு தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற உயரிய கொள்கையை அடைவதில் முக்கிய அங்கம் வகிக்க உள்ள உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டில் 5.50 லட்சம் கோடி அளவிற்கான முதலீடுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் $1 ட்ரில்லியன் கொண்ட பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கான செயல் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதன் தொடக்க விழா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டான்ஃபண்ட் திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதை தவிர பார்த்தோம் என்றால் செமிகண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கை ஆகியவற்றையும் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுகிறார். இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பல்வேறு துறை நிபுணர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு அமர்வு என்பது நடைபெற இருக்கிறது. இதன்படி காலணி தயாரிப்பு, ஆடை தயாரிப்பு, போக்குவரத்து, செமிகண்டக்டர், ஏரோஸ்பேஸ், பாதுகாப்புத்துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, எலக்ட்ரானிக்ஸ், வேளாண் மற்றும் உணவு பொறியியல், மின்சார வாகனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அமர்வுகள் நடைபெற இருக்கிறது. இதன்படி 26 அமர்வுகளில் 170க்கும் மேற்பட்ட உலக புகழ்வாய்ந்த பேச்சாளர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், இந்திய வான்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் சோம்நாத் உட்பட தேசிய மற்றும் உலகளாவிய முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள், தலைமை நிர்வாகிகள் மற்றும் பலர் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வர்த்தக மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கு பெற இருக்கிறார்கள். சிங்கப்பூர், கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வ பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உட்பட தொழில்துறையின் அரங்கம், குறிப்பாக தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடிய அரங்கத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் பெவிலியன் என சொல்லக்கூடிய தமிழ்நாடு தொழில்துறை சார்பான அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்தில் தமிழ்நாட்டின் பாரம்பரியங்கள் முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக காஞ்சிபுரம் பட்டு புடவை, அதே போன்று ஒவ்வொரு துறை சார்பாக தமிழ்நாட்டில் என்னென்ன பாரம்பரியமாக இடம்பெற்றிருக்கிறதோ அந்த பாரம்பரிய கலைகள், சிற்பங்கள் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் தினசரியாக பல்வேறு துறைகளை சார்ந்த விற்பனையாளர்கள் மற்றும் வாங்குவோரின் சந்திப்பு என்பதும் நடைபெற இருக்கிறது. நாதஸ்வரங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டின் பாரம்பரியமாக பார்க்கக்கூடிய நாதஸ்வரம், தபில் உள்ளிட்டவையும் இந்த தமிழ்நாடு பெவிலியனில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்தவரையில் இந்தியா காணாத அளவிற்கு ஒரு அறிவு திருவிழாவாகவே இருக்கும் என தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை இளைஞர்கள் காணக்கூடிய வகையில் பார்த்தோம் என்றால் மாநாட்டில் நடைபெறும் அமர்வுகளில் நேரடியாக காணக்கூடிய வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக மாநாட்டில் $1 ட்ரில்லியன் அமெரிக்க தமிழ்நாட்டின் பார்வை எனும் ஆய்வறிக்கை என்பது வெளியிடப்பட இருக்கிறது. முதலமைச்சரால் டான்ஃபண்ட் திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். செமிகண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கையையும் மாநாட்டில் வெளியிடப்பட இருக்கிறது. 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மாநாட்டில் பதிவு செய்திருக்கிறார்கள். 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கு பெற இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் வர்த்தக மற்றும் தொழில்
தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கு பெற இருக்கிறார்கள். குறிப்பாக 9 நாடுகள் இந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வ பங்குதாரர்களாக இருக்கின்றனர். மத்திய ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட முக்கிய நிபுணர்களும் பேச இருக்கிறார்கள். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் பெவிலியன்கள், புத்தொழில் நிறுவனங்களின் அரங்கம், தமிழ்நாடு தொழில் சூழல் அரங்கம் உள்ளிட்ட மாநாட்டின் சர்வதேச அரங்கங்களும் பல தற்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு அரங்குகள், சுமார் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் ஒவ்வொரு நாடுகளின் சார்பாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளின் தயாரிப்புகளான 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், வான்வெளி தயாரிப்புகள், பாதுகாப்பு அம்சங்கள், குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தின் தற்போதைய தொழில்நுட்பத்தை சார்ந்த எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாகவும் பல்வேறு விளக்கப்பட காட்சிகள் என்பது இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் 2 நாட்கள் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது வெகு சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. சரியாக காலை 10 மணி அளவில் இந்த மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளதால் இந்த பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியை சுற்றிலும் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய அனைவரும் முழுமையான பரிசோதனைக்கு பிறகேதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் இந்த தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடிய பல்வேறு அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த அரங்குகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான அம்சங்கள் என்பது இந்த மாநாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதே இலக்கு என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது இன்று தொடங்க இருக்கிறது. இன்று தொடங்கக்கூடிய மாநாடு நாளை மாலை வரை நடைபெற இருக்கிறது. மாநாட்டின் இறுதி நிகழ்வையும் நாளை மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு முடித்து வைக்க இருக்கிறார். மொத்தமாக இந்த மாநாட்டில் பார்த்தோம் என்றால் 5.50 லட்சம் கோடி அளவிற்கான முதலீடுகள் ஈர்க்க வாய்ப்பிருப்பதாக தற்போது அண்மை தகவலும் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.